இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வேத வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோனத்தான் தன் ஆயுததாரிகளாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்குள் போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் இந்த நாட்களிலே உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாட்களிலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்பு எப்படியாக அங்கே நடைபெறும், அந்த கர்த்தருடைய ரட்சிப்புக்கு தடைகள் ஒன்றும் வராது என்பதை குறித்து இந்த நாட்களில் இந்த வார்த்தை ஊடாக இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், சவுலின் குமாரனாகிய யோனத்தான் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெலிஸ்தியருடைய தானைக்கிலே போவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த நாட்களே அவர்கள் அப்படியே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு செங்குத்தான பாறையாக இருந்த போசேஸ் என்னும் பேருள்ள மற்றுமொரு அதாவது மற்றேனுக்கு சேசேன் என்ற பெயருள்ள இடத்திற்கு வழியாக அந்த நாட்களே போகிறார்கள். அந்த பாறைகளிலே வடக்கிலேயே மிம்மாசுக்கு எதிராகவும் மற்றும் ஒரு தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவர்கள் சென்ற வேளையிலே இந்த யோனத்தான், அதாவது சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தான், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஆயுததாரிகள் ஆகிய வாலிபனை நோக்கி சொல்லுகிறார், விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானைக்குள்ளே போவோம் பாருங்கள். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை கர்த்தர் நமக்காக இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அவர் இந்த நாட்களிலே ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களில் வருகிறது என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனத்தானுடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஜனங்களை ரட்சிக்கிறது. அநேகம் பேரை கொண்டாகிலும் அல்லது இந்த நாட்களை பாருங்கள் கொஞ்சம் பேரை கொண்டாகும் இந்த நாட்களில் என்ன செய்வார்? இந்த நாட்களிலே அவர்தான் இந்த நாட்களிலே ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ரட்சிப்புக்கு இந்த நாட்களிலே தடையில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், இந்த ஜனங்கள் ரட்சிப்படைவார்களா, இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களா இந்த நாட்களே என்று நமக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே தடைப்படுவதில்லை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அது அநேகம் பேரை கொண்டாவது நாட்களை தேவனால் ரட்சிக்க முடியும், அல்லது ஒருவர் மூலமாக கூட அந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக இந்த நாட்களில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவராலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வமாய் இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் இருக்கிற சர்வ வியாபியாகிய தேவனாக இருக்கிறபடினால் அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரை குறித்து யோனத்தான் அறிந்தது நிமித்தம்தான் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரட்சிக்கிறது அவருடைய கரத்திலே இருக்கிறபடினால் அவர் கொஞ்ச பேர் ஊடாகவோ அல்லது அநேகம் பேர் ஊடாகவோ அந்த ரட்சிப்பு தடையில்லாதபடி இந்த நாட்களை நடக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பு ஒருபோதும் தடைப்படாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அது என்ன காரியமாக இருந்தாலும் என்ன நிலைப்பாடாக இருந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்திலே அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் ஆண்டவருடைய ரட்சிப்பு இந்த நாட்களை கடந்து வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.